பாஜகவின் ஓரவஞ்சனைகளை திமுக பேச்சாளர்கள் தோலுரித்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து பதிவிட்டுள்ளார். திமுகவின் எல்லோருக்கும் எல்லாம் பொதுக்கூட்டங்களில் நிர்வாகிகள் பேசியதை முதலமைச்சர் பகிர்ந்திருக்கிறார். 1 லட்சம் வீடு 1 லட்சம் ரூபாயை கொடுக்கக்கூடிய மத்திய அரசு ஒரு வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாயில எங்கிட்டு கட்ட முடியும்? அதற்கும் 1,78,000 ரூபாயை கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற 7 லட்சம் வீடு கட்டி கொடுத்த ஆட்சி முதல்வர் தளபதியாருடைய அரசு. நம்முடைய விவசாயிகள் டெல்லியை நோக்கி வந்துவிடக் கூடாது என்பதற்காக ட்ரோன்ல கண்ணீர் புகை, இரும்பு கம்பி, முள்ளு, அந்த டிராக்டர் அதை தாண்டி வந்துடக்கூடாதுன்னு அதனுடைய கோர முகத்தை காட்டிக் கொண்டிருப்பதுதான் பாஜக. திராவிட முன்னேற்ற கழகம் போன்றிருக்கக்கூடிய இயக்கங்கள் அவர்களை எல்லாம் அழித்து ஒழித்து விட்டால் இந்த நாட்டில் ஏகபோக சக்கரவர்த்தியாக கோலோச்சலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி திட்டமிடுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பாஷாணத்திலே புழுத்த புழு. இந்த இயக்கத்தை இனி அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் எந்த கொம்பனும் பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. வெள்ளம் பாதிக்கும் போது வராத மோடி இப்ப அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறாருன்னா வேற ஒண்ணும் இல்ல, தேர்தல் வரப்போகுது. மகாத்மா காந்தியை சுட்டு கொண்ட கோட்சே வழி வர்றீங்க நீங்க. நாங்க எங்களோட ஈரோட்டுக்கள் வந்த அந்த பெரியார வழியை பார்த்து நாங்க வந்துட்டு இருக்கோம். நாங்க மோடி அவர்கள் உங்ககிட்ட பணத்தை புடுங்குறாரு. மாசம் 650 ரூபாய் கொடுக்கிற கேஸ் மானியம் பூஜ்யம் ஆயிடுச்சு. ஆனா அதே பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நம் தமிழ்நாட்டு முதல்வர் மாசம் 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.